அடையாளப்படுத்தும் விதமாக தங்களுடைய மாம்சத்தையும் தங்களுடைய இரத்தத்தையும் சிந்துகிறார்கள். எதற்காக? தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனால் புதிய உடன்படிக்கையில நாம் நம் சொந்த மாம்சத்தை வெட்ட வேண்டியதில்லை, நம் சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்து விட்டார். இதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தமாகிறது என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது விளங்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பார்த்தீங்களா? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சிலுவையிலே தொங்கினார். எதுக்காக அப்படி நடந்தது?